ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ் அல்ட்ரா. வாரம் டெக்கில் நடக்கிற எல்லா நியூஸுமே, டாப் நியூஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே எபிசோடில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் C4E Tech தமிழ் அல்ட்ரா. ப்ளஸ் வீடியோட எண்டில் நீங்கள் கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அட்லீஸ்ட் நான் பிக் பண்ண எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா #CTU, அதாவது C4E Tech தமிழ் அல்ட்ரா #CTUவோட கமெண்ட்ஸ்லையோ இல்லை ட்விட்டர்லையோ போடுங்க. கண்டிப்பாக எத்தனை ஆன்சர் பண்ண முடியுமோ அடுத்த எபிசோடில் பண்ணுறேன். ஸோ இப்போ முதல்ல இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, டாப் டெக் நியூஸ். ஃபர்ஸ்ட், ஸ்பாட்டிஃபை ஒரு ஹைஃபை பிளான் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அமேசான் ஏற்கனவே அதை ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக டைடல், டீசர் இந்த மாதிரி சில ஆப்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக்காக இருக்கிறதுலேயே ஹை குவாலிட்டி ஆடியோ. இது ஆடியோ குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இப்போது ஸ்பாட்டிஃபையும் இதை எடுத்துகிட்டு வர்றது ஒரு நியூஸ், அஃப்கோர்ஸ் ரைட், நியூஸ் வீடியோவில் வேறு என்ன சொல்கிறது. ஸ்பாட்டிஃபை இப்போதைக்கு இந்தியாவில் இதை லான்ச் பண்ணல, சில மார்க்கெட்ஸில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் மேபி ஃப்யூச்சரில் மற்ற மார்க்கெட்ஸ்லையும் பார்க்கலாம். ரெண்டாவது, ஐசோசெல் GN2 ஒரு 50 மெகா பிக்சல் சாம்சங் சென்சர். இதுதான் நம்ம இப்போது Mi 11 அல்ட்ராவில் பார்க்க போகிற சென்சர். அதில் தான் ஃபர்ஸ்ட்டாக இதை எடுத்துகிட்டு வராங்க. இந்த சென்சர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ வந்திருக்கு. இது ஒரு 1/1.12 இன்ச் சென்சர். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சென்சர். சென்சர் சைஸ் அதிகமாக ஆக இன்னும் அதிகமான லைட் உள்ளே எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கையில் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஸோ 1/1.12 இன்ச் சென்சர், பிக்சல் சைஸ் 1.4 மைக்ரான்ஸ். இது நார்மலாக 50 மெகா பிக்சல்ஸில் ஷூட் பண்ணல 1.4 மைக்ரான்ஸ். இது 12.5 மெகா பிக்சல். இப்போ நம்ம எல்லா கேமராஸ்லையும் பார்க்குறோம்ல, 48 மெகா பிக்சல் சென்சர்னா 12 எடுக்கும், 64 மெகா பிக்சல் சென்சர்னா 16 எடுக்கும். அந்த மாதிரி பிக்சல் பின் பண்ணி 4 பிக்சலை ஒன்றா சேர்த்து ஒரு பிக்சல் ஆக்கி லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்க்காக எடுக்கையில் இது 12 மெகா பிக்சல்ஸில் எடுக்கும். 2.8 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். ஸோ ரொம்பவே பெரிய பிக்சல்ஸ். ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். டியூவல் பிக்சல் ப்ரோ ஆட்டோ ஃபோக்கஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க சாம்சங். அதாவது என்னென்னா, 3 டிஃப்ரெண்ட்டான ஷாட்ஸ் எடுத்து, ரெட், க்ரீன், ப்ளூ, 3த்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான 50 மெகா பிக்சல் ஷாட்ஸ் எடுத்து இதை ஒன்றா கம்பைன் பண்ணி 100 மெகா பிக்சல் ஷாட்ஸும் இதில் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலாக இப்படி கம்பைன் பண்ணி எடுக்கிற ஷாட்ஸ்லாம் பெருசாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் நம்ம பார்த்ததில்லை. இதில் எப்படி இருக்க போது ஃபோன் கையில் கிடச்சவொன்னே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். புது ஷாமி ஃபோன்ஸ், ரெட்மி ஃபோன்ஸ் பற்றி பேசல. இப்போ ரெட்மி நோட் 10 சீரீஸோட சில பாக்ஸ் ஷாட்ஸ் லீக் ஆகிருக்கு. என்ன கான்ஃபர்மேஷன்னா, குவால்காம் இந்தியாவில் ரெட்மி நோட் 10 சீரீஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 10, ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் எல்லாமே இந்த தடவையும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோடு வரும் தான் எதிர்பார்க்குறோம். ஓகே, இப்போது ரெட்மிலேருந்து ஆப்பிளுக்கு போவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கேள்விப்பட்டு இருக்க ஒரு வதந்தி என்னென்னா, ஆப்பிள் ஒரு ஃபோல்டிங் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதை யூஸ் பண்ணி ஐபேட் மினியை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் இது மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஃபோல்டிங் ஃபோன் இன்னமும் எடுத்துகிட்டு வருவாங்க. 2022 எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். பட் ஐபேட் மினியை ஆப்பிளோட ஒரு பட்ஜெட் ஐபேட். ஸோ ஃபோல்டிங் ஃபோன்ஸ்னு வரையில் சாம்சங் மாதிரி பிராண்ட்ஸே 1.5 லட்ச ரூபா கேட்கல. ஆப்பிள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 லட்ச ரூபாயாவது நம்மளுக்கு பில்லை தீட்டுவாங்க. ஐபேட் மினி ஒரு 30,000 35,000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு. ஸோ ஐபேட் மினியை அது ரீப்ளேஸ் பண்ணுமா, சான்சஸ் கம்மி. பட் ஆப்பிள் ஃபோல்டிங் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஃபோல்டிங் ஃபோன் இப்போ எல்லா பிராண்ட்ஸும் ஃபோல்டிங் பண்ணல, ஆப்பிள் பண்ணல. இப்போ ஆப்பிள் ஃபோல்டிங் அடுத்த வருஷம் பண்ண போகிறாங்க. பிராண்ட்ஸ் அதுக்குள்ளே ரோலபிளுக்கே போயிட்டாங்க. இப்போது ஓப்போவோட ரோலபிள் ஃபோன் நிறைய லீக்ஸ் அதை பற்றி பார்த்தோம். லீக்ஸ்னு இல்லை, ஆக்சுவலாக ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோஸே பார்த்துட்டோம். ஸோ இதில் மோட்டரைஸ்டாக அது ரோலபிளாக இருக்குது. அதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் ஃபோனாக இருக்கிறது டேப்லெட் மாதிரி விரிஞ்சு மாறும். ஸோ இதுதான் ஓப்போவோட ரோலபிள் ஃபோன். இதுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவல் ட்ரூலி வயர்லெஸ், கான்டாக்டே இல்லாமல் சார்ஜ் ஆகும். இப்போ ஷாமியோட ஏர் பவர் மாதிரி கிடையாது. அது ரொம்ப டிஸ்டன்ஸில், இப்போ ரூம்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகணும். இது அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஆக்சுவலாக அந்த சார்ஜர் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணாமையே இது சார்ஜ் ஆகும். 7.5 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீட் இருக்குது அப்படின்னு ஓப்போ சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முதல் தடவையாக கன்சியூமர் டெக்கில் இந்த அட்லீஸ்ட் லான்ச் ஆகிற ஒரு ஃபோனில் நம்ம இந்த ஃபீச்சரை பார்க்க போகிறோம். ரோலபிள்ஸ்னு வரையில் எல்ஜியும் இந்த வருஷம் ரோலபிள் லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வதந்திங்களில் வச்சு பார்க்கல, அது மோஸ்ட்டாக நடக்கிற மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் எல்ஜி இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் இன்னமும் அது டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ மோஸ்ட்டாக உள்ள ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கல
எல்ஜி அவங்க மொபைல் டிவிஷனையே விற்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். 2015 அவங்க மொபைல் டிவிஷன் லாஸில் தான் ஓடிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறது ஒன்று, ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது, ஆனால் ப்ரைஸிங் கேவலமாக இருக்குது. இல்லை ப்ரைஸிங் நல்லா இருக்குது, பட் ப்ராடக்ட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி தான் எல்ஜிக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் G8X மாதிரி சில ஃபோன்ஸ் சேலில் சூப்பரான ப்ரைஸ்க்கு வந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவரால் எல்ஜியோட மொபைல் ஃபோன் டிவிஷன் 2015 கிட்டத்தட்ட இப்போ 6 வருஷமாக லாஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னும் எத்தனை நாள் அதை வச்சுருப்பாங்கன்னு தெரில. ஓகே, இப்போது அடுத்து திருப்பி ஃபோல்டபுள் டிவைசஸ்க்கு போவோம். Huaweiயோட Mate X2 ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த Mate X2ல என்ன ஸ்பெஷல்னா, Huawei Mate X ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் ஆச்சு. அதாவது Galaxy Z Fold 2ல நம்ம பார்த்ததோட ஆப்போசிட். இது எக்ஸாக்டாக Galaxy Z Fold 2 மாதிரி தான் ஃபோல்ட் ஆகுது. ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, Z Fold 2 சாம்சங் கிட்ட மட்டும்தான் இப்போ அந்த தின் கிளாஸ் லேயர் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் லேயர். இதுக்காக நீங்கள் அந்த Z Fold 2 தொடையில் அது கிளாஸ் மாதிரி இருக்காது, பட் இன்னும் கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். அது இங்கே Huaweiயோட ஃபோனில் கிடையாது. அந்த ஈவெண்ட்லேருந்து உள்ள ஷார்ட்ஸை வச்சு பார்க்கலையே நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி இருக்குது, நிறைய டிஃபார்மிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே மாதிரி தெரியல. சைஸ் வந்து Z Fold 2ஓட பெருசாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன பாசிட்டிவ். பட் இங்கே மேஜர் நெகட்டிவ் என்னென்னா, போன செப்டம்பர்லேருந்து TSMCயால் இவங்களுக்கு ப்ராசஸர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ ஒரு 15 மில்லியன் ப்ராசஸருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 8.5 மில்லியன் ப்ராசஸர்ஸ் தான் அவங்களுக்கு டெலிவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த Kirin 9000 ப்ராசஸரை வச்சு தான் அடுத்து யூஎஸில் அவங்க மேலே உள்ள பேன் கட் ஆற வரைக்கும் இதை மட்டும்தான் அவங்க எல்லா ஃபோன்ஸ்லையுமே கொடுக்க முடியும். அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இப்போ இந்த வருஷம் வரப்போகிற இப்போ ஏற்கனவே வித்துட்ருக்க Mate 40 Pro, அடுத்து வரப்போகிற P50 சீரீஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ராசஸர் மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோல்டபுள் ஃபோன் $2,700 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஸோ இது எத்தனை அவைலபிளாக இருக்க போது, எத்தனை அவங்க அவைலபிளாக எடுத்துகிட்டு வந்தாலும் எத்தனை பேர் வாங்குவாங்க தெரியாது. ப்ளஸ் இன்னமும் Huawei ஃபோன்ஸில் கூகுள் ப்ளே சர்வீசஸ் கிடையாது. Huaweiயோட Mate 40 Pro சூப்பரான ஃபோன், பட் கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லைங்கையில் பெருசாக யாரும் வாங்குற அளவுக்கு இல்லை. இந்த Mate X2ல இன்னொரு விஷயம் என்னென்னா, Harmony OSோட லான்ச் ஆகலை. Huawei வந்து ஆண்ட்ராய்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஆண்ட்ராய்டு கூகுள் ப்ளேக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லைங்கிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு Harmony OSன்னு ஒன்று டெவலப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோட இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோர்க் மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம Amazon ஃபயர் டேப்லெட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இது பேசிக்காக ஆண்ட்ராய்டு எடுத்து, ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு எடுத்து அவங்களே லைட்டாக பட்டிட்டிங்கரிங் பண்ணி இப்போதைக்கு எப்படி ஒரு அவங்களோட இமோஷன் UI எப்படி லான்ச் பண்ணிட்டுருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது Harmony OS. ஆனால் Huawei சொல்கிறது நாங்கள் டோட்டலாக இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Mate X2ல இந்த ஃபோனுக்கு தான் முதல் அப்டேட் Harmony OS வரப்போகுது. ஸோ அது வரையில் தான் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஸோ எனிவே இதுதான் Huaweiயோட Mate X2 பற்றியுள்ள நியூஸ். அடுத்து சோனி புதுசாக VR headset எடுத்துகிட்டு வர போகிறாங்க அவங்க PlayStation 5க்கு. PlayStation 5 இங்கே வாங்குறதுக்கு வேலைக்கால. இந்தியாவில் இப்போ மற்ற நாட்டிலலாம் பிராண்ட்ஸ் விற்கிற PS5 வாங்கி தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் அதிகமான ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் நம்ம ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் சோனி சென்டரே, சோனியோட டைரக்ட் சேல்ஸில் இருக்கிற அந்த ஷோரூம்ஸே வந்து ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால கையில் கிடைக்கிறதுக்கு ரேட் அதிகமாக, 65,000 கொடு 60,000 கொடுன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகமாக இவங்களே ரேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் சோனி இதுக்கு 0 டாலரன்ஸ் பாலிசியில் இருக்கும். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆஃப்லைன் ரீட்டைலரோட நாங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஏதாவது கடையில் PS5 அதிகமான ரேட் அவங்களே கேட்டாங்கன்னா ட்வீட் பண்ணுங்கள். சோனிக்கிட்ட கோத்து விடுவோம், நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியம். ஏன்னா ப்ராடக்ட்டுங்கிறது கன்சியூமர் வாங்கணும், கரெக்டாக? இப்போது இதுக்கு நடுவில் யாராவது வாங்கி ரேட் ஏற்றி விற்கையில் தேவையில்லாமல் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நம்ம செலவழிக்கிற காசு அதிகமாகுது. பட் எனிவே இப்போ PSVRக்கு வருவோம். PlayStation VR ஆக்சுவலாக ஒரு நல்ல டெக்னாலஜி தான், PS4ஓட வந்து PSVR. பட் அங்கே பிரச்சனை என்னென்னா அதுக்கு தனியான கண்ட்ரோலர்ஸ் சோனி எடுத்துகிட்டு வரல. ஸோ PS3 டைத்தில் யூஸ் பண்ண மூவ் கண்ட்ரோலர்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணாங்க. அதில் அனலாக் ஸ்டிக்ஸ் கிடையாது. ஸோ மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு PSVRல. இப்போ புதுசாக வரப்போகிற VRல புது கண்ட்ரோலர்ஸோடு எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். ஸோ ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இப்போது
டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ $200 வர $299 வர ஆக்யூலஸ் குவெஸ்ட் 2லேயே ரெசல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை அப்டேட் பண்ணுற டைம் தான் இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிக்சல் 5a பற்றி நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. பேசிக்காக 4a அதே கார்பன் காப்பியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த வித்தியாசமும் இல்லை, பில்டுன்னு வரையில் அதே மாதிரி தான் இருக்குது. பிக்சல் 4a ஸ்னாப்ட்ராகன் 730 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. கேமராஸ் டீசெண்டாக இருந்துச்சு, பட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கேட்குற ரேட்டுக்கு அந்தளவுக்கு இல்லை. பிக்சல் 5a கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்குறோம். இந்த பாயிண்டில் அதோட ப்ராசஸர் பற்றி எந்த லீக்ஸும் இல்லை, தெரிய வரையில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் வந்த மேஜர் டெக் நியூஸ். இப்போ நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு போவோம். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நான் கொஸ்டின்ஸ் தேடணும். இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன், அது ஓப்பன் ஆகிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். இது என்ன ஃபோன் சொல்லுங்கள்? ஓகே, முதல் கேள்வி, why iPhones are costlier in India than other countries where I need to buy the latest iPhone in cheap price? யூஎஸில் ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்தியாவோட. இந்தியாவில் ஏன் ரேட் அதிகம்னா இம்போர்ட் டியூட்டிஸ், டாக்ஸஸ். மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்தியாவில் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க, இல்லை அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸில் போட்டு மேட் இன் இந்தியான்னு குத்துறாங்க. அதனால் கொஞ்சம் அது ரேட்டு கம்மியாகும். பட் ஐஃபோன் எல்லாமே வெளியிலேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறதுனால இந்தியாவில் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ ஆப்பில் கூட மன்னிச்சிடலாம், சாம்சங் இந்தியாவில் தான் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆப்பிள் அதிகமாக விற்கிறாங்கிறதுனால சாம்சங் இப்போ ரேட் ஏற்றிருக்காங்க. ஒரு சில வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் $1,00,000 மேலே விற்றுச்சுன்னா சாம்சங் இன்னமும் 60,000 70,000 தான் இருந்துச்சு. பட் இப்போ ஆப்பிளுக்கு ஈக்குவலாக அந்த பிராண்ட் வேல்யூ கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக இந்தியாவில் ரேட் ஏற்றிருக்காங்க. இது நீங்கள் கேட்ட கேள்வி கிடையாது, பட் பதில் சொல்லல, அதையும் சேர்த்து சொல்லுவோம். ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? மேரேஜ் ஆகிடுச்சா? கல்யாணம் ஆகிடுச்சு. 2012 2014 கல்யாணம் ஆச்சு. 2012 ஒரே வீட்டில் இருந்தோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இந்தியாவில் Mi 11 லான்ச் ஆகுமா, இல்லை டேரெக்டாக K40 Pro லான்ச் ஆகுமா? Mi 11 இந்தியாவில் லான்ச் பண்ணுற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் வதந்திங்களை வச்சு பார்க்கல இந்தியாவில் லான்ச் ஆகும் தான் நினைக்கிறேன். K40 Pro தான் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ பார்ப்போம். ஃபார் லாங் டேர்ம் யூசேஜ் கூகுள் பிக்சல் 4a இஸ் பெட்டர். கூகுள் பிக்சல் 4a நல்ல ஃபோன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்னாப்ட்ராகன் 730 $30,000 மேலே கொடுத்து இன்றைக்கி தேதிக்கு வாங்குறது எனக்கு நல்லதாக படல. ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த பிராண்டாக வாங்கணும், அந்த பிராண்டாக வாங்கணும்னு நான் சொல்ல. கிட்டத்தட்ட எதை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் பிக்சல் 4a லான்ச் ஆகி இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சு. கூகுளோட சப்போர்ட் அப்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். அது கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்லேயுமே அந்த 1 வருஷம் அப்டேட்ஸ் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி தேதிக்கு நான் கூகுள் பிக்சல் 4a ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ பிக்சல் 5a லான்ச் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி மேபி அதை சூஸ் பண்ணுங்கள். பட் 4a இன்றைக்கி தேதிக்கு வருத்தில்ல. ப்ரோ, டு யூ வேப்/ஸ்மோக் நவ்? வேப்பிங் வேறு, ஸ்மோக்கிங் வேறு. ஸ்மோக் 2015 வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ வேப் மட்டும் தான் பண்ணுறேன். வேப்பிங்குங்கிறது ஸ்மோக் பண்ணுறவங்க குவிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ஒரு ஈஸியான மீன்ஸ்னு சொல்லலாம். அதனால நெகட்டிவ்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வேப்பே பண்ணாத யாரையும் நான் வேப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வேப்பிங்க்கு ஸ்விட்ச் பண்ணுறது பெட்டர். பட் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, வாங்க முடியாது. அது ஒரு பிரச்சனை தான். ஸோ எனிவே, வேப்பிங் இப்போ ஸ்மோக்கிங்கோட வெறும் கம்பேர் பண்ணையில் ஒரு 5% தான் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பட் ஆனாலும் 5% ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்மோக்கிங்கோட ஒரு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ். How do you find a balance between phone's hardware spec and its software optimization? Pixel 4a with Snapdragon 730 can compete with Nord with 765. Many Chinese phones, despite having overwhelming specs, lacks optimizations. How to find a balance and pick a better phone? இப்போ பேசிக்காக பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டிஷ் சாஃப்ட்வேர் என்றைக்குமே பெட்டர். ஸோ இங்கே நீங்கள் சொல்கிறத நான் எக்ஸாக்டாக அக்ரி பண்ணல. ஏன்னா பிக்சல் 4a ஸ்னாப்ட்ராகன் 730 நார்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் நார்டு பிக்சல் 4a ரொம்பவே அதில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ரேட்லேருந்து எல்லாமே ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு, இப்போ ஆக்சிஜன் OS மாதிரி கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் இருக்கிற எல்லாமே சாஃப்ட்வேர்னு வரையில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ், சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அஃப்கோர்ஸ் ஷாமியோட Mi A3 ஒரு எக்ஸெப்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் செமையாக சொதப்புனாங்க. பட் ஜென்ரலாக சாஃப்ட்வேர்னு வரையில்
என்னோட ப்ரிஃபரன்சஸ் அதுதான். ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் மோஸ்ட்டாக ப்ராசஸரை நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஐ மீன் ரொம்ப ரேர் சினாரியோஸில் தான் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ராசஸர் இருந்தும் பெர்ஃபார்மன்ஸ் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லா பெட்டராக இருக்கும். ஜென்ரலாக பெட்டரான ப்ராசஸர், பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் மோஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த அவுட்லேயர்ஸ்க்கு பிளான் பண்ணாமல் காமனாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக 2 ஃபோன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணல, எதில் ப்ராசஸர் பெட்டராக இருக்கோ அதுதான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். What is demo phones? Can we buy it or should we go for refurbished? If demo phones means where can we buy it, or refurbished means where we can buy it and how many months or years old phones we can buy. Demo phones ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஷோரூம்ஸில் டிஸ்பிளேயில் வச்சுருக்க ஃபோன்ஸ் டெமோ ஃபோன்ஸ். இப்போ எல்ஜி ஷோரூம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் ஃபோன்ஸ்னு இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி அந்த ஃபோன்ஸை ஹாஃப் ரேட்டுக்கு அவங்க டெமோ ஃபோன்ஸ் விற்று நான் பார்த்துருக்கேன். மற்றபடி பெருசாக டெமோ ஃபோன்ஸ் எங்கே விற்பாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ரீஃபர்பிஷ்ட் ஃபோன்ஸ் அமேசான்லேயே இருக்கும். ரீஃபர்பிஷ்ட் ஜென்ரலாக இப்போ அமேசான் மாதிரி இடத்துல ரீஃபர்பிஷ்ட் வாங்குறது பிரச்சனை இல்லை. நான் யூஸ்வலாக நம்ம பார்க்கல அமேசானில் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். பட் மற்ற இடத்துலலாம் ரீஃபர்பிஷ்ட் வாங்குறது நல்லதில்லை. ஏன்னா ரீஃபர்பிஷ்டுக்கு யூஸ்வலாக பிராண்ட் வாரண்ட்டி வராது, செல்லர் வாரண்ட்டி தான் வரும். நம்ம ஊரில் ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருப்பாங்கன்னு தெரியும். நம்ம காசு அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்கவே வேணாம். அடுத்து, உங்களுக்கு தமிழில் வீடியோ பண்ண பிடிக்குமா இல்லை இங்கிலீஷில் பண்ண பிடிக்குமா? கண்டிப்பாக தமிழில் தான். இங்கிலீஷில் வந்து இப்போ தமிழ் வீடியோ ஏன் லேட்டாக வருது, இந்த கேள்வி யாரும் கேட்கலை. ஐ மீன் பிக் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இது காமனாக எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி. தமிழில் வீடியோ பண்ணுறது பிரச்சனை கிடையாது, ஈஸியாக பேசிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷில் தான் இங்கிலீஷில் தான் எழுதுகிறேன். போன வாரம் வீடியோவில் பேசிக்காக, இன்றைக்கி இந்த வாரம் வீடியோவில் ஜென்ரலாக சரி ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுகிறேன். ஏன்னா நம்மளால் இங்கிலீஷில் எழுதின ஒரு விஷயத்தை தமிழில் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். பட் தமிழில் ஒரு விஷயத்தை படித்து அதை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் அது கிடையாது. ஸோ இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதனால தான் ஸ்கிரிப்ட் எல்லாமே இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஸோ ஸ்கிரிப்ட் இங்கிலீஷில் எழுதுறதுனால ஃபஸ்ட்டு அந்த வாய்ஸ் ஓவர் தான் எடிட் பண்ணி முடிப்பாங்க. அதனால இங்கிலீஷ் வீடியோ ஃபஸ்ட்டு லைவ் ஆகுது, அதுக்கப்புறம் தமிழ் வீடியோ லைவ் ஆகுது. இது எப்படியோ இந்த கேள்வி என்றைக்காவது வரும். ஐ மீன் ஜென்ரலாக நான் நிறைய தடவை கமெண்ட்ஸில் பார்த்துட்டேன். இது அந்த கேள்வி இல்லை, பட் ஸ்டில் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ப்ரிஃபரன்ஸ் தமிழ் வீடியோ தான். ஏன்னா தமிழில் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது பேசுகிறதுக்கு. ப்ளஸ் ஆடியன்ஸ் இங்கிலீஷ் ஆடியன்ஸோட கம்பேர் பண்ணல எனக்கு தமிழ் ஆடியன்ஸ் தான் பெட்டர். ரீசன் ஃபார் காலேஜ் ஹரிஷ், ப்ளீஸ் சே வை காலேஜ். பெரிய கதைலாம் கிடையாது, எதையாச்சும் சொல்லியா. அவனோட ட்ரூ காலரில் வந்து அவனுக்கு வந்து காலேஜ் ஹரிஷ்னு வரும். ஸோ அதுலேருந்து அப்படியே காலேஜ் ஹரிஷ் அப்படியே வந்தது தான். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒரு கதை இல்லை. சார் ஒரு கேன ஆஷ் ப்ரோ, யூர் தாட்ஸ் ஆன் ஃப்ளாஷ் சேல்ஸ் அண்ட் சேனல் லோகோவில் இருக்க டிஷர்ட் கலர் ரியல்மி எல்லோவா இல்லை போக்கோ எல்லோவா? அது ஆக்சுவலாக எல்லோவே கிடையாது, ஃபோட்டோஷாப்பில் மாற்றினது தான். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் எக்ஸாக்டாக கொஞ்சம் ஏதாவது வித்தியாசம் இருக்கட்டும்ன்ட்டு. ஸோ அது நீங்கள் ரியல்மி ஃபேனாக இருந்தால் ரியல்மி எல்லோன்னு எடுத்துக்கோங்க, போக்கோ ஃபேனாக இருந்தால் போக்கோ எல்லோன்னு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க, ஒரு லைக் கொடுங்க. ஃப்ளாஷ் சேல்ஸ், இனிஷியலாக ஃப்ளாஷ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாமி மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ஸ்டாக் கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு பிராண்ட் கம்மியான ரேட்டுக்கு ஒரு பொருள் விற்கணும்னா அதோட டிமாண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு ஆர்டர் பண்ணால் தான் அவங்களால அந்த மார்ஜின்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு லிமிட்டட் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ளாஷ் சேல்ஸில் விற்றுட்டு இருந்தாங்க. பட் அதுவே அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டிங் டாக்டிக் ஆனதுனால இப்போது தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் கூட ஃப்ளாஷ் சேல்ஸில் தான் வருது. பிராண்ட்ஸ் எல்லாமே 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட்டை விற்றுட்டு நாங்கள் ஃப்ளாஷ் சேல்ஸில் போட்டோம், டக்குன்னு செல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதையே ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்காக மாற்றிட்டாங்க. இப்போ இது மேஜராக ஒரு பிரச்சனை கிடையாது. எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ கடை வச்சுருக்கவங்களே வந்து இந்த ப்ராடக்ட்ஸை சீக்கிரம் வாங்கி ரேட் ஏற்றி விற்கிறதுல தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாஷ் சேலில் ஒரு ப்ராடக்ட் போச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் போய் OLXில் பார்த்தீங்கன்னா அத்தனை லிஸ்டிங் இருக்கும். எல்லோரும் என்ன டக்குன்னு காசு பார்க்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இதை பிராண்ட்ஸ் நினச்சா நிறுத்த முடியும், ஆனால் இதுக்கு பெருசாக பிராண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அதுதான் ஃப்ளாஷ் சேல்ஸில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். ப்ரோ, எப்போ ஃப்ராஸ்ட் ஒயிட் அண்ட் பிளாக் பிசி பில்ட் வரும்? ஃப்ராஸ்ட் ஒயிட் பில்ட் ரெடி ஆகிடுச்சு, வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். நான் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதி அதை ரெடி பண்ணணும், அவ்வளோதான்.
வேறு ஏதாவது வந்துகிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வித்தியாசமான வீடியோஸ்க்கு பிளான்ஸ் இருக்குது. இதுவும் ஒன்று கூடிய சீக்கிரம் வரும். அப்படிங்கிறதுக்கு மேலே எதுவும் கமிட் பண்ண முடியாது இந்த பாயிண்டில். ப்ரோ ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்க போகிறேன். இப்போது இருக்க காஸ்ட்டில் எந்த ஐஃபோன் பெட்டர்? ஐஃபோன் 11 12 எது வேல்யூ ஃபார் மணி? வேல்யூ ஃபார் மணியும் ஐஃபோனும் ஒரே சென்டென்ஸில் சொல்லவே முடியாது. ஏன்னா ஐஃபோன் எதுவுமே எஸ்பெஷலி இந்தியாவில் வேல்யூ ஃபார் மணி கிடையாது. உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு எந்த ஐஃபோன் அவைலபிளாக இருக்கோ அதை தான் வாங்க முடியும். ஸோ ரெண்டுத்தில் எது பெட்டர்? ஐஃபோன் 12 தான் பெட்டர் இன்றைக்கி தேதிக்கு. ஆக்சுவலாக வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினி ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டுக்கு இந்தியாவில் விற்கிறாங்க. மற்ற ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல. பெஸ்ட் வேல்யூனா மேபி அதை சொல்லலாம். பட் அந்தளவுக்கு தான் ஐஃபோனில் வேல்யூ இருக்குது. தலைவரே போக்கோ X2 பற்றி பேசுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டில் ஃபுல்லாக பக்ஸ். போக்கோ X2 டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இது நான் போக்கோ X2 யூஸ் பண்ணி பல நாள் ஆகுது. ஸோ எனக்கு ஐடியா எனக்கு தெரில இந்த பாயிண்டில். பட் வேணும்னா சொல்லுங்கள், டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் ரிவ்யூ பண்ணுவோம். ப்ரோ ட்ரை ஆக்டிங் ஃபீல்ட் ரியலி யூ ஆர் கிரேட் ஆக்டர். ஃபேஸ் ரியாக்ஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ். இதுதான் காலேஜ் எரிக்ஸை கேள்வி பிக்கப் பண்ண விட்டோன்னா இது நம்மளை கலாய்க்கிறதுக்காக யாரோ போட்டுருக்கிறாங்க. கலாய்க்கிற கொஸ்டின் தான் பிக் பண்ணுவான். டேய் உன்னை பிக் பண்ண சொன்னால் டெக்னிக்கலாக பிக் பண்ணடா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தொலை தாங்க முடியல வச்சு செய்கிறாங்க. டேக்ஸ் அப்டேட் இன் தமிழ். ஏன் ஏன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி C4 டெக் தமிழ் அல்ட்ரா எபிசோடில். உங்களோட கேள்வி நான் பிக் பண்ணல. காலேஜ் ரிஷ் தான் பிக் பண்ணான். பிக் பண்ணலன்னா அவனை திட்டுங்க. உங்கள் கேள்வி பிக் ஆயிருந்துச்சுன்னா நான் தான் பிக் பண்ணேன். எனக்காக கீழே அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் அந்த பட்டன்ஸ்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், உங்களோட கேள்வி பிக் ஆகலைன்னா திருப்பியும் #CTUவோட கேளுங்க. கண்டிப்பாக ஒரு வாரமும் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி ஆன்சர் பண்ணுறேன். ராத்திரி 12 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் எனர்ஜி லெவல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சாரி. ஒரு எபிசோட்லேயும் இந்த மாதிரி தான் நான் ஏதாவது கதை சொல்லி சாரி சொல்லுவேன். அதனால் அதெல்லாம் கண்டுக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.